نستعين ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله ஆர்வமாக அல்லாஹுவை நம்முடைய உள்ளங்க வெளிரங்க வாழ்க்கையில பயந்து கொள்ளுமாறு தக்குவா செய்து கொள்ளுமாறு உங்களுக்கும் எனக்கும் உபதேசம் செய்தவனாக என்னுடைய இந்த ஜும்ஆவுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் எல்லோரும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்திருக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு படைப்பு, மனிதன் என்று சொல்லக்கூடிய ஒரு படைப்பு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சூரத்துல் மலீக் சொல்லி காண்பிக்கும் பொழுது வலகத் கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய பிள்ளைகளை நாம் சங்கைப்படுத்தியுள்ளோம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். எதன் காரணமாக அல்லாஹ் ஆதமுடைய மக்களை, அதாவது மனிதர்களாகிய நம்மை சங்கைப்படுத்தியுள்ளான் என்பதை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் பல இடங்களில் சொல்லி காண்பிக்கும் பொழுது அல்லாஹ் மற்ற உயிரினங்களுக்கு, மற்ற ஜீவராசிகளுக்கு கொடுத்த விஷயங்களை தாண்டி அல்லாஹ் சில சிறப்பு அம்சங்களை மனிதர்களுக்கு கொடுத்துள்ளான். அது மனிதர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய சிந்தனையாக இருக்கலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மற்ற ஜீவராசிகளை கடந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பேச்சு என்று சொல்லக்கூடிய, வார்த்தைகள் என்று சொல்லக்கூடிய, மொழி என்று சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு திறமையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கின்றான். இதை நம்ம அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காண்பிப்பதை நாம் பார்க்கலாம். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காண்பிக்கின்றான், அலம் நஜஅல் லஹு ஐனைன், அவர்களுக்கு நாம் இரண்டு கண்களை ஆக்கி கொடுக்கவில்லையா, வலிசானு வஷஃபதைன், அவர்களுக்கு இரண்டு, அதாவது உதடுகளையும் ஒரு நாவையும் நாம் ஆக்கி கொடுக்கவில்லையா, அவர்களுக்கு நாம் கொடுக்கவில்லையா என்பதாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். அல்லாஹ் என்ன சொல்ல வருகின்றான், இதை நாம் தான் அவர்களுக்கு கொடுத்துள்ளோம். ஆதமுடைய பிள்ளைகளுக்கு நாம் தான் கண்களையும் உதடுகளையும் நாவையும் பேச்சு திறமையையும் நாம் அதன் மூலியமாக ஆக்கி கொடுத்துள்ளோம். அல்லாஹ் சூரத்துல் ரஹ்மானில் சொல்லி காண்பிக்கும் பொழுது அல்லமல் இன்சான், மனிதனுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கற்றுக் கொடுத்தான். எதை? மாலம் யஅலம், அவர்கள் அறியாதவற்றை எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கற்றுக் கொடுத்தான்.
பேச்சு ரீதியிலாக, மொழி ரீதியிலாக அறியாதவனும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எக்கச்சக்கமான விஷயங்களை மனிதர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். அப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு பேசுவதற்காக வாய்ப்பளித்து அதை பயன்படுத்துவதற்காக பலவிதமான சந்தர்ப்பங்களை கொடுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பேச்சில் பல ஒழுங்குகளையும், அந்த பேச்சில் பலவிதமான கட்டுப்பாடுகளையும், அவன் இப்படித்தான் பேச வேண்டும், அவன் தன்னுடைய நாவை இப்படித்தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீனும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு சொல்லி காண்பிப்பதை நாம் பார்க்கின்றோம். இல்லை என்றால் மனிதன் தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய நியமத்தாகிய பேச்சு என்று சொல்லக்கூடிய, வார்த்தைகள் என்று சொல்லக்கூடிய, நாவு என்று சொல்லக்கூடிய இந்த அற்புதமான நியமத்தை மனிதன் மார்க்க வரையறைகளை தாண்டி தவறுதலாக பயன்படுத்தினால் இந்த உலகத்திலும் அவன் பலவிதமான எதிர்விளைவுகளை சந்திக்க வேண்டியதாக ஏற்படும். நாம் பார்க்கின்றோம் இந்த உலகத்தில், அதாவது ஏற்படக்கூடிய 90% பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் எதுவாக இருக்கும் என்றால் ஒருவன் பயன்படுத்திய வார்த்தையாக இருக்கும். ஒருவன் தவறுதலாக விட்ட ஏதேனும் சில பிழையான வார்த்தைகளாக இருக்கும். அந்த வார்த்தைகளுக்காக இந்த உலகத்திலும் பிரச்சனைகள் ஏற்படுவதையும், அதாவது மனைவி கணவனுக்கு மத்தியில் பிரச்சனை ஏற்படுவதாக இருக்கலாம், பெற்றோர் பிள்ளைகளுக்கு மத்தியில் பிரச்சனை ஏற்படுவதாக இருக்கலாம், 2 சமுதாயங்களுக்கு மத்தியில் பிரச்சனை ஏற்படுவதாக இருக்கலாம். எதன் காரணமாக இருக்கும் என்றால் பிரதானமான மூல காரணமாக இருப்பது ஒருவர் பயன்படுத்திய வார்த்தையின் காரணமாக, ஒருவர் செய்யக்கூடிய அந்த பேச்சு தவறின் காரணமாகத்தான், அந்த பிழைகளின் காரணமாகத்தான் அந்த இடத்தில் தவறுகள் ஏற்படுவதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் இந்த பேச்சுடைய ஒழுங்குகள் விஷயத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நாவை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை சொல்லி காண்பிக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, இன்னல் அப்த, ஒரு அடியான் லயதகல்லமு பிகலிமத்தின், அதாவது ஒரு வார்த்தையை அவன் பேசுகின்றான். எப்படிப்பட்ட வார்த்தை? மா யதபையனு ஃபீஹா, மா யதபையனு ஃபீஹா, அந்த வார்த்தையினுடைய விளக்கம் தெரியாமல், ஒரு பொருட்டே கொடுக்காமல் அந்த வார்த்தையை அவன் பேசுகின்றான். வார்த்தையினுடைய விளக்கம் எல்லாம் தெரியாது, ஆனால் சர்வ சாதாரணமாக ஒரு தவறுதலான வார்த்தையை ஒரு அடியான் பேசி விடுகின்றான். அதன் காரணமாக அதாவது கிழக்கிற்கும் மேற்கிற்கும் மத்தியிலே இருக்கக்கூடிய தூரம் அளவிற்கு அவன் நரகத்திலே தூரம் எரியப்படுகின்றான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார். ஒரே ஒரு வார்த்தை, நினைக்கக்கூடியது மாதிரி சாதாரணப்பட்ட வார்த்தை அல்ல. ஆனால் அவன் பயன்படுத்திய வார்த்தையினுடைய விளக்கமோ விபரீதமோ அவனுக்கு தெரியாவிட்டாலும் அவன் பயன்படுத்திய வார்த்தை தவறான வார்த்தையாக இருந்தால் அவன் கிழக்கிற்கும் மேற்கிற்கும் மத்தியில் இருக்கக்கூடிய தூரம் அளவிற்கு நரகத்திலே எரியப்படுவான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள். அதே போன்று இன்னொரு ஹதீஸில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல் அப்த லயதகல்லமு பில் கலிமத்தி மின் ரிதுவானில்லாஹி தஆலா, ஒரு அடியான் அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்குரிய வார்த்தைகளை, அல்லாஹ் பொருந்திக் கொள்ளக்கூடிய வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருக்கின்றான். மா யுல்தில ஆபாலன், அந்த வார்த்தைகளுடைய அதாவது சிறப்பு அம்சங்களையும் அந்த வார்த்தையினுடைய அதாவது உயர்தன்மைகளையும் அறியாமல் அவன் பயன்படுத்திக் கொண்டே இருக்கின்றான். ஆனால் அவன் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகள்? அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுத் தரக்கூடிய வார்த்தைகள், நாம் தினந்தோறும் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக இருக்கலாம். சிலரை சந்திக்கும் பொழுது நாம் சொல்லுவோம், எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன். இப்படி சொல்லக்கூடிய வார்த்தைகள் நமக்கு மத்தியில் வேண்டுமானால் ஒரு பெரிதாக பொருட்டில்லாத வார்த்தைகளாக இருக்கலாம். ஆனால் இது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுத் தரக்கூடிய வார்த்தைகள். அதன் காரணமாகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள், ஒரு அடியான்
சாப்பிட்டு விட்டு அல்லது குடித்து விட்டு அவன் அதன் பின்னால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ்வை புகழ்ந்தால் அதன் காரணமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த அடியானை பார்த்து சந்தோஷம் அடைகின்றான். அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான். என்ன? அந்த அடியான் செய்த வார்த்தையை அல்லாஹ் பொருந்திக் கொள்கின்றான். பாருங்க, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்கூடிய வார்த்தை, சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லக்கூடிய வார்த்தை சர்வசாதாரணமாக நாம் பயன்படுத்துவோம். ஆனால் இந்த பொருந்திக் கொள்ளக்கூடிய அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடிய வார்த்தைகளை ஒரு அடியான் பயன்படுத்துவதனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மா யுல்தீல ஆபாலன், அந்த வார்த்தைகளுடைய பெருமதியை, அந்த வார்த்தைகளுடைய உயர்தன்மையை அவன் தெரியாமல் உணராமல் பயன்படுத்தி கொண்டே இருக்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் தொடர்ச்சியாக சொன்னார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதன் மூலமாக யர்ஃபஉல்லாஹு பிஹா தரஜாத், அவருக்கு தரஜாவை உயர்த்தி கொண்டே இருக்கின்றான். அல்லாஹ் அவர் பயன்படுத்தக்கூடிய தெரியாமல் புரியாமல் பயன்படுத்தக்கூடிய நல்ல அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடிய வார்த்தைகளால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்திலே தரஜாவை பெற்றுக்கொண்டே இருக்கின்றார். வ இன்னல் அப்த, இன்னும் சில அடியார்கள் லா யதகல்லமு பிகலிமத்தின் மின் ஸஹத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய கோபத்திற்குரிய வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்றுத்தரக்கூடிய வார்த்தைகள். மா யுல்கீல ஆபாலன், அவர்கள் பேசக்கூடிய அந்த பேச்சினுடைய விபரீதங்களை அவர்கள் உணராமல், அதனுடைய பயங்கரங்களை தெரியாமல், அந்த வார்த்தைகளை கவலை கொள்ளாமல் சர்வ சாதாரணமாக நம்ம பார்க்கிறோமா இல்லையா? ஒரு நபர் இன்னொரு நபரை கூப்பிடுவதாக இருந்தால் ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி கூப்பிடுவது, ஒரு தவறுதலான ஒரு பேச்சை சொல்லி கூப்பிடுவது மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய சர்வசாதாரணமான பழக்கமாக நாம் நினைக்கின்றோம். நண்பர்களோடு பழகும் பொழுது சில சந்தர்ப்பங்களில் மக்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள். இந்த வார்த்தைகளின் காரணமாக நாம் நினைப்போம், இதுல என்ன தவறு இருக்கு, இப்படி பேசுவதனால் என்ன பிரச்சனை உள்ளது என்பதாக நாம் நினைப்போம். ஆனால் இது அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்றுத்தரக்கூடிய வார்த்தைகள். எப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்றுத்தரும், எப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் மிக பயங்கரமான விஷயங்களாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காண்பித்தார்கள் என்பதாக நம்ம இரண்டாவதாக பார்ப்போம். அப்போ அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்றுத்தரக்கூடிய வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருக்கின்றான். மா யுல்கீல ஆபாலன், அதனுடைய விபரீதங்களை, அதனுடைய பயங்கரங்களை, அதன் மீது கவலை கொள்ளாமல் சர்வ சாதாரணமாக பயன்படுத்தி கொண்டே இருக்கின்றார். அதன் காரணமாக அவர் நரகத்தில் வீழ்த்தப்படுவார் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார். இரண்டு வார்த்தைகள். ஒருவர் நல்ல வார்த்தையை பேசிக்கொண்டே இருக்கின்றார், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடிய வார்த்தைகள், அதன் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருக்கு தரஜாவை உயர்த்தி கொண்டே இருக்கின்றான். ஒருவர் கெட்ட வார்த்தைகளை சர்வ சாதாரணமாக பயன்படுத்தி கொண்டே இருக்கின்றார், அதன் மூலியமாக அவர் நரகத்திலே எரியப்படுகின்றார் என்பதாக நாம் பார்க்கின்றோம். இந்த செய்தி நமக்கு உணர்த்துவது, நல்ல வார்த்தைகளுக்கும் கெட்ட வார்த்தைகளுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்திலே ஒரு மதிப்பு உண்டு, ஒரு கனம் உண்டு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சர்வ சாதாரணமாக கடந்து விடுவது கிடையாது. அவர்கள் பேசக்கூடிய பேச்சிலிருந்து எந்த ஒன்றையும் எழுதக்கூடிய எழுத்தாளர்களான ரகீபுன் அதீத், மிக கவனமாக நுண்ணறிந்து எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் அவர்களோடு இல்லாமல் அவர்கள் பேசுவது இல்லை என்பதாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். அப்படிப்பட்ட நம்முடைய பேச்சுக்களுக்கு, நம்முடைய வார்த்தைகளுக்கு கனம் உள்ளது. அந்த வார்த்தைகளை பயன்படுத்துவதில் நாம் என்ன வார்த்தைகள் பயன்படுத்துகின்றோம் என்பதாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள், அல் கலிமத்து தய்யிபா ஸதகா, ஒருவர் பேசக்கூடிய நல்ல வார்த்தைகளும் சதகா, ஒருவர் பேசக்கூடிய நல்ல வார்த்தைகளும் சதகா. ஒருவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தஸ்பீஹும் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லக்கூடிய வார்த்தையும் சதகா. ஒருவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்கூடிய வார்த்தையும் சதகா. ஒருவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு லா இலாஹ இல்லல்லாஹ் சதகா. ஒருவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு அல்லாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய வார்த்தையும் சதகா என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார். பாருங்க, பேசக்கூடிய பேச்சுக்களுக்கு, நல்ல வார்த்தைகளுக்கு சதகாவுடைய கூலி கிடைக்கும் என்பதாக இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. ஆனால் நாம் பேசக்கூடிய
அது நம்முடைய மனைவி பிள்ளைகளுக்கு மத்தியிலாக இருக்கலாம், நம்முடைய நண்பர் வட்டாரங்களுக்கு மத்தியிலாக இருக்கலாம், நாம் நெருங்கி பழகக்கூடிய சில உறவுகளுக்கு மத்தியிலாக இருக்கலாம். சர்வ சாதாரணமாக சில அசிங்கமான சில மோசமான வார்த்தைகளை பேசுவதை நாம் பார்க்கின்றோம். கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்து கொண்டிருக்கும் பொழுது சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் முன்னோக்கி வர்றாங்க. சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரையும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹையும் முன்னோக்கி வர்றாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, யா ரசூலல்லாஹ் இன்னஹா சஃபியா கதா வ கதா, அல்லாஹ்வுடைய தூதரே சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா இது போன்ற பெண்மணி தானே, இப்படிப்பட்ட பெண் தானே என்பதாக சொல்லி ஒரு செய்கை செய்கின்றார்கள். என்ன செய்கை அப்படின்னா, வ இன்னஹா கஸீரா, அதாவது சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு குட்டையான ஒரு ஷார்ட் டைப்பான ஒரு பெண்மணியாக இருந்தார்கள். அதை ஒரு விளையாட்டு தோணியில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சொல்கின்றார்கள், இன்னஹா சஃபியா கதா வ கதா, அல்லாஹ்வுடைய தூதரே சஃபியா இது போன்ற பெண்மணி தானே, இப்படிப்பட்ட பெண் தானே என்பதாக சொன்ன மாத்திரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சொன்னார்கள், யா ஆயிஷா, ஆயிஷாவே, லகத் குல்தி கலிமத்தன் லவ் முஸிகத் பிமாஇல் பஹ்ரி லமஸஜத்துஹு, ஆயிஷா நீ பயன்படுத்திய இந்த வார்த்தை, நீ சொன்ன இந்த வார்த்தை, ஆயிஷா என்ன வார்த்தை சொல்றாங்க, இது போன்ற பெண்மணி தானே என்பதாக சொல்லி ஒரு செய்கையோடு சேர்த்து இப்படிப்பட்ட பெண் என்பதாகத்தான் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த வார்த்தைக்கு எப்படிப்பட்ட, அதாவது ஒரு பெரிய ஒரு தரம் உண்டு, ஒரு பயங்கரமான ஒரு நிலை உண்டு என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டும் மூலமாக சொன்னார்கள், லவ் முஸிஜத் பிமாஇல் பஹ்ரி லமஸஜத்துஹு, நீ சொன்ன வார்த்தையை ஆயிஷா கடலிலே போட்டாலும் கடல் முழுவதும் வீணாகி போய்விடும், கெட்டு போய்விடும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பயன்படுத்தின வார்த்தை என்ன? ஒரு குட்டையான ஒரு பெண்மணி, ஒரு சிறிய அளவில் உள்ள ஒரு பெண்மணி தான் யாரு, சஃபியா என்பதாக சொல்லி வாயளவில் கூட முழுமையாக சொல்லவில்லை, ஒரு செய்கை அளவில் சொல்லி காண்பித்தது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இவ்வளவு கனமிக்க உள்ள வார்த்தை என்பதாக சொல்லி காண்பித்தார்கள் என்று சொன்னால், நாம் தினந்தோறும் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை எடுத்து பாருங்கள். கெட்ட சில வார்த்தைகள், சர்வ சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள், இதன் காரணமாக யாருக்கு நாம் பயன்படுத்துகின்றோமோ அவர்களுக்கும் அது ஒரு மிகப்பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கோபத்தை பெற்றுத்தரக்கூடியதாகவும் இருக்கும். ஆகையினால் இது போன்ற வார்த்தைகளுடைய விஷயத்தில் நாம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். நம்ம முதல்லையே சொன்னோம், உலகத்தில் நடக்கக்கூடிய பெரும்பாலான தவறுகளுக்கு ஆரம்ப காரணம், கடைசியான காரணத்தை தான் பெரும்பாலும் சொல்வார்கள். ஆனால் முதலாவதாக ஒரு காரணம் இருக்கும், அது உண்மையிலேயே ஏதாவது ஒரு கட்டத்தில் அவர் வாய்விட்டதாக இருக்கும், அவர் பேசிய ஒரு தவறுதலான ஒரு வார்த்தையாக இருக்கும். இது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கும் பொழுது, அபீ ஸஈத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூ ஸஈத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள், ஹஸன் தரத்திலே பதிவு செய்யப்பட்டுள்ள செய்தி, இதா அஸ்பஹ இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் காலை பொழுதை அடைந்து விட்டால் மனிதனுடைய, அதாவது ஆதமுடைய பிள்ளைகள் காலை பொழுதை அடைந்து விட்டால் அந்த ஆதமுடைய பிள்ளைகளுடைய எல்லா உறுப்புகளும் ஒரு உறுப்பிடத்திலே முறைப்படுகின்றது, வாதம் செய்கின்றது. என்ன முறைப்படுகின்றது? எதிரிடத்திலே முறைப்படுகின்றது? நாவிடத்திலே முறைப்படுகின்றது. அந்த உறுப்புகள் எல்லாம் சொல்கின்றது, எங்கள் விஷயத்தில் நீ அல்லாஹ்வை பயந்து கொள், எங்கள் விஷயத்துல நீ அல்லாஹ்வை அஞ்சிக்கொள். எதன் காரணமாக என்றால், உன்னை பொறுத்துத்தான் நாங்கள் அமைய போகின்றோம், உன் மூலமாகத்தான் எங்களுடைய நிலை அமைய போகின்றது என்பதாக சொல்லிவிட்டு, அதாவது நீ சரியாக இருந்து விட்டால் நாங்கள் எல்லோரும் சரியாக இருந்து விடுவோம், நீ கோணலாகிவிட்டால்
நீ கிராஸ் ஆகிவிட்டால் நாங்கள் எல்லோரும் கோணலாகி விடுவோம். என்ன சொல்லுது அந்த உறுப்புகள் எல்லாம்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய வார்த்தை. அதாவது நாவு சரியாக இருந்து விட்டால் உடம்பில் இருக்கக்கூடிய எந்த உறுப்புகளுக்கும் யாராலும் எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் நாவு மூலியமாக வார்த்தைகள் தவறுதலாக பேசப்பட்டு விட்டால் நாவுக்கு பிரச்சனை இல்லை, வாய்க்கு பிரச்சனை இல்லை, அடி எங்க வரும்? உடம்பிற்குத்தான் விழும், உடம்புதான் பாதிக்கப்படும் என்பதை இந்த செய்தி நமக்கு சொல்லி காட்டுகின்றது. இது போன்றுதான் சமுதாயத்தில் நடக்கக்கூடிய பெரும்பாலான நிகழ்வுகள். தவறுதலாக பேசக்கூடிய வார்த்தைகளால், தவறுதலாக பேசக்கூடிய சில, அதாவது இது போன்றான சில செயல்பாடுகளினால் குடும்பங்களுக்கு மத்தியில் பிரச்சனை. நாம் பார்த்தோம் கொஞ்சம் நாட்களுக்கு முன்பதாக நம்முடைய இந்த பகுதியில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை. இரண்டு நபர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட ஒரு மோதல், ஒரு சிறிய ஒரு சண்டை. அதில் ஒருவர் பயன்படுத்திய வார்த்தையின் காரணமாக அவன் எப்படி என்ன இப்படி பேசுவான் என்பதாக சொல்லி அந்த வார்த்தையின் காரணமாக ஏற்பட்ட விளைவு என்ன அன்பர்களே? கொலை. ஒருவரை குத்தி கொலை செய்யக்கூடிய அளவிற்கு, கொண்டு செல்லக்கூடிய அளவிற்கு வார்த்தைகளுக்கு மிகப்பெரிய கனம் உள்ளது அன்பார்ந்தவர்களே. அதனால்தான் நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு வார்த்தையை பேசியதற்கு பிறகு வருத்தப்படுவது என்பது எல்லோருக்குமான இயல்பு. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது ஒரு உண்மை. ஏன்னா பேசிய வார்த்தையை திரும்ப எடுக்கவே முடியாது. அது உண்மையிலேயே ஒரு கனமிக்க ஒரு வார்த்தையாக இருந்தால் அது பேசப்பட்ட மனிதருக்கு மிகவும் வலிக்கக்கூடியதாக, மிகவும் கனம் சேர்க்கக்கூடியதாக இருந்தால் காலம் முழுவதும் மறக்காத ஒரு நிலைமை ஏற்பட்டுள்ளது. நம்ம திருக்குறள் படிச்சிருக்கோம். அதுல வரக்கூடிய ஒரு அழகான ஒரு வார்த்தை, தீயினால் சுட்ட பொன் உள்ளாறு மாறாத நாவினால் சுட்டவடு. ஒருவன் தீயால ஒருவனை சுட்டு விட்டால் கூட அந்த புண் ஆறிவிடும். ஆனால் ஒருவன் நாவால் சுட்டு விட்டால், பேச்சால் சுட்டு விட்டால், தவறுதலான ஒரு வார்த்தையால் மனிதனை காயப்படுத்தி விட்டால் அது எக்காலத்திலும் அந்த 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 வடு ஆறி போய் விடாது என்பதாக சொல்வதை நாம் பார்க்கின்றோம். அப்போ இது போன்ற விஷயங்கள் நமக்கு என்ன சொல்லி காண்பிக்கின்றது என்றால், ஒரு மனிதன் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு கனம் உண்டு. அது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்திலும் கனமிக்கவைகள், அது சாதாரணப்பட்ட மனிதர்கள் விஷயத்திலும் கனமிக்கவைகள். அப்படிப்பட்ட வார்த்தைகள் விஷயத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி காண்பிக்கின்றது. ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே, அதாவது ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கின்றார்கள், மன் நஜா, வெற்றி எங்கே உள்ளது, வெற்றி எதில உள்ளது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள், அம்சிக் அலைக ஹாதா, நாவை பிடித்து காண்பித்து சொன்னார்கள், உன்னுடைய நாவுடைய விஷயத்தில் கவனமாக இருந்து கொள். அம்சிக் அலைக ஹாதா, இதை பற்றி பிடித்துக் கொள், இதிலே கவனமாக இருந்து கொள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகையினால் இந்த நாவுடைய விஷயத்தில் மிக கவனமாக இருக்கக்கூடிய மக்களாக, அதன் மூலியமாக நல்ல வார்த்தைகளை அதிகமாக பேசக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கிய புரிவானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார். الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய ஜும்ஆவுடைய முதல் முறையில நாவு என்பது, அதாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அருள். அதன் மூலியமாக நாம் பேசுகின்றோம், மக்கள் மத்தியில் உரையாடுகின்றோம், நாம் ஒருவருக்கொருவர் நல்ல விஷயங்களை பரிமாறிக்கொள்கின்றோம். ஆனால் அந்த நாவுடைய விஷயத்தில் இஸ்லாம் நமக்கு விதிக்கக்கூடிய கட்டுப்பாடுகளையும் பலவிதமான வழிகாட்டல்களையும் நாம் பார்த்தோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாவை குறித்து ஒரு பெரிய ஒரு ஹதீஸில் சொல்லி காண்பிக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு செய்தி உண்டு. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு பிரயாணத்திலே இருந்தோம். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், அக்பிர்னி பிஅமலின் யுத்கில்னில் ஜன்னah வ யுபாஇதுனி மினன் நார்.
அல்லாஹ்வுடைய தூதரை எனக்கு ஒரு அமலை கற்றுத்தாருங்கள், அந்த அமல் நான் செய்யக்கூடிய அந்த அமல் மூலியமாக நாம் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும், நரகத்தில் இருந்து தூரமாக்கப்பட வேண்டும். இதில் நம்முடைய எல்லோருடைய ஆசை. எப்படி? சொர்க்கத்துக்கு போகணும், நரகம் போகக்கூடாது. நம்ம எல்லோருமே ஆசைப்படக்கூடிய விஷயம். இது முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு கேக்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே அக்பிர்னி பிஅமலின் யுதுகில்னில் ஜன்னஹ வ யுபாஇதுனி மினன் நார், சொர்க்கத்துக்குள்ள நான் போகணும், நரகத்திலிருந்து தூரமாக்கப்படணும், அப்படிப்பட்ட ஒரு அமலை எனக்கு கற்றுத்தாருங்கள் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லகத் சஅல்த அன் அதீம், நீ மிக உயர்ந்த ஒரு விஷயத்தை கேட்டு விட்டாய் முஆதே, நீ மிக உயர்ந்த ஒரு கண்ணியமான ஒரு விஷயத்தை நீ கேட்டது. நீ கேட்டது ஒரு சாதாரணப்பட்ட ஒரு விஷயம் அல்ல. யாருக்கு அல்லாஹ் அதை லேசாக்கி இருக்கின்றானோ அவருக்கு தவிர வேறு யாருக்கும் அது லேசாகி விடாது. அல்லாஹ் லேசாக்கியவர்களுக்கு தான் அது லேசாகும். ஒரே ஒரு அமலை தான் கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ அல்லாஹ்வை வணங்கு, அல்லாஹ்விற்கு எந்த ஒன்றையும் இணை வைத்து விடாதே. தொழுகையை நிலைநாட்டு. கேட்டது ஒரு அமல். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீ அல்லாஹ்வை மட்டுமே வணங்கு, அல்லாஹ்விற்கு எந்த ஒன்றையும் இணை வைத்து விடாதே. நீ தொழுகையை நிலைநாட்டு, ஜக்காத்தை கொடுத்து வா, ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோட்டுக்கொள், ஹஜ்ஜை நிறைவேற்றிக் கொள் என்பதாக இஸ்லாத்தினுடைய 5 அடிப்படையான விஷயங்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. கேட்டது ஒரே ஒரு விஷயம். அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொல்வதற்கான காரணம் இறுதியில் தெரியும். அப்போ முதல்ல இஸ்லாத்தினுடைய 5 கடமைகளையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் தொடர்ச்சியாக சொன்னார்கள், அலா அதுல்லுக அலா அபுவாபில் கைர், முஆதே, அதாவது நல்ல விஷயங்களுடைய வாசல்களை நான் உனக்கு சொல்ல வேண்டாமா, சொல்லி தரட்டுமா அப்படின்னு கேட்கிறாங்க. நல்ல கைரான விஷயங்களுடைய வாசல்களை நான் உனக்கு சொல்லி தரட்டுமா என்று கேட்ட பொழுது, பலா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரை சொல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அஸ்ஸௌமு ஜுன்னா. அல்லாஹ்வுடைய தூதர் இப்ப சொன்ன விஷயங்களுடைய உபரியான விஷயங்களை சொல்றாங்க. முதல்ல சொன்ன 5 விஷயங்களும் கடமையானவைகள். அதிலே ஒருவர் பிழையுட்டால் மிகப்பெரிய தண்டனைகள் உண்மையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு தயார்படுத்தி வைத்திருக்கின்றார். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் பிறகு தொழுகையை நிலைநாட்டுவது, ஜக்காத்தை கொடுத்து வருவது, ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோட்பது, ஹஜ்ஜை நிறைவேற்றுவது. இந்த 5ம் கடமையானவைகள். அதன் பின்னால் கைரான கூடுதலான நல்ல விஷயங்களுடைய வாசல்களை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காண்பிக்கின்றார்கள். எப்படிப்பட்ட விஷயங்கள்? அஸ்ஸௌமு ஜுன்னா, நோன்பு என்பது கேடயமாகும். அது ரமலானிலும் சரி, ரமலான் அல்லாத காலங்களிலும் சரி, நோன்பு ஒருவர் நோற்றால் அது அவருக்கு கேடயமாக இருக்கும். والصوم جنة والصدقة تطفئ الخطيئة كما يطفئ النار والماء. அதாவது எப்படி தண்ணீர் நெருப்பை அணைத்து விடுமோ அதே போன்று உங்களுடைய சதகாக்கள் உன்னுடைய பாவங்களை உன்னிடந்து அழித்து விடும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் 2வது உபரியான விஷயத்தை சொல்றாங்க. அதாவது தான தர்மங்கள் செய்வது. 3வதாக சொல்றாங்க, ஒரு மனிதன் நடுநிசியிலே தொழக்கூடிய இரவு தொழுகை. ஒரு மனிதன் நடுநிசியிலே தொழக்கூடிய இரவு தொழுகை என்பதாக சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் 3 உபரியான அம்சங்களையும் சொல்றாங்க. முதல்ல 5 கடமையான விஷயங்கள், 2வது நல்ல சிறந்த விஷயத்தை, அதாவது செயல்பாடுகளுடைய வாசல்கள் என்பதாக சொல்லி 3 உபரியான அம்சங்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்து விட்டு 3வதாக சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர், அலா அக்பிருக பிரஸில் அம்ரி வ உமூரிஹி வ திர்வதி ஸனாமி. முஆதே, காரியங்களிலேயே செயல்பாடுகளிலேயே தலை சிறந்த காரியம் உனக்கு நான் அறிவிக்கட்டுமா? அந்த தலை சிறந்த காரியங்களிலே தூணாக இருக்கக்கூடிய விஷயத்தை நான் உனக்கு அறிவிக்கட்டுமா? 3வதாக சொல்கின்றார்கள், இன்னும் அந்த மிக கண்ணியமான விஷயமாக இருக்கக்கூடிய விஷயத்தை நான் உனக்கு அறிவிக்கட்டுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். முஆத் கேட்டது என்னது? அல்லாஹ்வுடைய தூதருக்கு எனக்கு ஒரு அமலை சொல்லி தாருங்க, அந்த ஒரு அமல் மூலியமாக நாம் சொர்க்கம் செல்ல வேண்டும், நரகத்திலிருந்து தூரமாக வேண்டும் என்று கேட்ட பொழுது 5 கடமையான விஷயங்கள், அதன் பின்னால் கூடுதலான உபரியான 3 விஷயங்கள், அதன் பின்னால் அல்லாஹ்வுடைய தூதர் இன்னும் சிறப்பான, அதாவது அந்த சிறப்பிற்குரிய விஷயங்களை சொல்றாங்க. ரஸுல் அம்ர்
காரியங்களில் தடையானது எது தெரியுமா? இஸ்லாம். இஸ்லாம் தான் காரியங்களிலேயே மிக தலையானது. அதிலே தூணாக இருப்பது, அதிலே ஒரு பிடியாக இருப்பது அஸ்ஸலா. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த 3 இடங்களிலும் பிரதானமாக சொன்னது தொழுகை. அன்பார்ந்தவர்களே பாருங்க, முதல்லையும் அல்லாஹ்வுடைய தூதர் துகைமுஸ்ஸலா வாஜிபான தொழுகையை சொல்றாங்க. இரண்டாவது ஜௌஃபில்லை, அதாவது இரவனுடைய நடுநிசையில் தொழக்கூடிய ஒரு தொழுகையை சொல்றாங்க. மூணாவது மார்க்கத்தில் இஸ்லாத்தில் தூணாக இருப்பது தொழுகை தான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. 3 பிரதானமான அம்சங்கள். மூணாவதாக சொல்றாங்க அதிலே உச்சகட்டமான நிலையிலே உள்ளது அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாத் செய்வது, போராடுவது, கொல்லப்படுவது என்பதாக சொன்னார்கள். இதை எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு கடைசியில சொல்ல வர்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர், யா முஆத் அலா உஸ்பிருக பிமிலாகி ذلك குல்லி. நான் மேலே சொன்ன இவ்வளவு விஷயங்களையும் உள்ளடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் ஒரு சேர பெற்றுத்தரக்கூடிய ஒரு விஷயத்தை நான் உனக்கு சொல்லி தரட்டுமா? இப்பதான் முஆத் சொல்றாங்க, பலா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரை சொல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நாவை பிடித்து காண்பித்து சொன்னார்கள், குஃப் அலைக ஹாதா, இந்த விஷயத்தில் நீ சரியாக இருந்து கொள், இதை நீ சரியாக பாதுகாத்துக் கொள், கவனமாக இருந்து கொள் என்பதாக சொன்னார்கள். அப்ப முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டது ஒரே அமல். அல்லாஹ்வுடைய தூதர் இவ்வளவையும் சொல்லி காண்பித்து விட்டு இறுதியாக சொல்லக்கூடிய இந்த நாவுடைய விஷயம்தான் மிக கவனமான விஷயம். அதாவது மேல சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாத்திலையும் ஒரு முஃமின் கவனமாக இருக்க வேண்டும். முதல்ல சொல்லக்கூடிய 5 அடிப்படையான விஷயங்களில் கவனம் இருக்க வேண்டும். அதன் பின்னால் உதவியான விஷயங்களில் அவர் செய்தால் செய்யலாம், செய்யாவிட்டால் பாவமில்லை. ஆனால் இவ்வளவு சொன்ன விஷயங்களும் பாதிக்கப்படக்கூடிய அளவிற்கான ஒரு செயல்பாடுதான் நாவு என்பது, பேச்சு என்பது. அந்த விஷயத்தில் நீ கவனமாக இருந்து கொள் என்பதாக சொன்ன பொழுது, யா நபி அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நாம் பேசக்கூடிய பேச்சுக்கள் மூலியமாக, வார்த்தைகள் மூலியமாக நாம் அல்லாஹ்விடத்திலே பிடிக்கப்படுவோமா, எங்களுக்கு தண்டனை கிடைக்குமா என்று கேட்ட பொழுது நாம சொல்லுவோமா இல்லையா? தொழுகை பாதிக்கப்படுமா? இஸ்லாம் பாதிக்கப்படுமா? நாம செய்யக்கூடிய தர்மங்கள் பாதிக்கப்படுமா? ஆம், பாதிக்கப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ கேட்ட இந்த வார்த்தையின் காரணமாக முஆதே, உன்னுடைய தாய் உன்னை இழந்திருக்கட்டும், நீ மரணிச்சிருக்கலாம். இது அரபு இல்லத்தில் இருந்த ஒரு பேச்சுவார்த்தை. அல்லாஹ்வுடைய தூதர் இது சாபத்தின் காரணமாக விட்ட வார்த்தை அல்ல. அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய தோழர்கள் ஒருவரை சாபமிடுவது போன்ற பேச்சுக்கள் பயன்படுத்தினால் அதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நன்மையாக ஆக்கி கொடுக்க வேண்டும் என்று துஆ செய்துள்ளார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க பாருங்க, தப்பியத்துக்கு உண்மையா முஆத், உன்னுடைய தாய் உன்னை இழந்திருக்கட்டும், நீ மரணித்திருக்கலாம் முஆத், நீ கேட்ட வார்த்தையின் காரணமாக. அப்படி சொல்லி காண்பித்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், وهل يكب الناس في النار على وجوههم او قال على مناخرهم الا حصائد ألسنتهم. மனிதர்கள் அவர்கள் சொல்லக்கூடிய பேச்சுக்களின் காரணமாக, அவர்கள் பேச்சுக்கள் விளைக்கக்கூடிய அந்த விளைகளின் காரணமாக அவர்கள் நரகத்தில் முகம் குப்புற தள்ளப்படாமல் இருக்கவில்லையா? அதன் காரணமாகத்தான் அவர்கள் பிரதானமாக தள்ளப்படுகின்றார்கள். மேலே சொல்லப்பட்ட விஷயங்களும் அதன் காரணமாகத்தான் பாதிக்கப்படுகின்றது என்பதாக இது போன்ற செய்திகளின் வாயிலாக நம்ம புரிந்து கொள்ளலாம். பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அத்துணை அம்சங்கள், இஸ்லாத்தினுடைய அடிப்படைகள், உபரியான நல்ல விஷயங்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காண்பித்து விட்டு, இது பாதிக்கப்படும் ஒருவர் பேசக்கூடிய தவறான வார்த்தைகளின் காரணமாக. நம்ம ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம், எப்படி ஒரு அடியான் திகாமா மலை அளவிற்கு நன்மைகளை கொண்டு வருவார். நல்ல மனிதர், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர், சதகாக்கள் செய்தவர், தான தர்மங்கள் வாரி வழங்கியவர். ஆனால் அவர் நாவால், தவறான பேச்சுக்களால் தன்னுடைய சகோதரனை தவறான பேச்சுக்கள் பேசக்கூடியவராக இருந்திருப்பார். கெட்ட பேச்சுக்கள், அதாவது கெட்ட வார்த்தைகள், இன்னும் அதாவது நமக்கு மத்தியில் பேசக்கூடிய சில மனிதர்கள் பேசக்கூடிய இந்த பட்டப்பெயர்கள், இது போன்றான வார்த்தைகளை பயன்படுத்திக் கொள்வது, அது அவருக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தால் திகாமா மலை அளவிற்கு நன்மைகளை கொண்டு வந்தாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையில் இவர்களுடைய
நன்மைகளை, இவர்கள் செய்த தர்மங்களை, இவர்கள் செய்த தொழுகைகளை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்துவிட்டு சொர்க்கம் செல்ல இருந்தவரை நரகத்திற்கும், நரகத்திற்கு செல்வதாக இருந்த மனிதருக்கு சொர்க்கத்தையும் அல்லாஹ் கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம் என்றால் வார்த்தைகளுக்கு கனம் உண்டானதாக. அதன் காரணமாகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மையதுமனி மா பைன லிஹ்யைஹி வ மா பைன ரிஜ்லை. யார் எனக்கு வாக்குறுதி கொடுக்கின்றாரோ, எனக்கு யார் வாக்குறுதி கொடுக்கின்றாரோ, எதற்கு? 2 கால்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய உறுப்புகள் விஷயத்தில் கவனமாக இருப்பேன் என்றும், 2 தாடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நாவு பேச்சுடைய விஷயத்திலும் கவனமாக இருப்பேன் என்றும் எனக்கு யார் வாக்குறுதி கொடுக்கின்றாரோ ஆகுமனுடைய ஜன்னா, அவருக்கு சொர்க்கம் செல்வதை நான் வாக்குறுதி அளிக்கின்றேன் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார். ஆகையினால் பேசக்கூடிய வார்த்தைகளுடைய விஷயத்தில் கவனமாக இருந்து கொண்டு, அப்படியும் பேச முடியாவிட்டால் மௌனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அதாவது லா யுமினு அஹதுக்கும், அதாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டிருக்கின்றார்களோ ஃபல்யகுல் கைரன், அவர் பேசினால் நல்லதை பேசட்டும், அல்லதென்றால் ஃபல்யஸ்முத், வாய் மூடி மௌனமாக இருக்கட்டும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த வார்த்தைகள், பேச்சு, நாவு என்று சொல்லக்கூடிய இந்த நியமத்தை முடியுமான வரைக்கும் நல்லதற்கு பேசுவதற்கு பயன்படுத்துவோம். அப்படி இல்லை என்று சொன்னால் மௌனமாக இருக்க வேண்டும். அதுதான் ஒரு முஃமினுடைய நல்ல செயல்பாடு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. முஸ்லிம் யார் தெரியுமா? மற்ற முஸ்லிம்களுக்கு நாவாலும் கரத்தாலும் எந்த தொந்தரவும் கொடுக்காமல் நிம்மதி அளிப்பவன் தான் முஃமின், முஸ்லிம் என்பதாக சொன்னார்கள். அப்படிப்பட்ட நல்ல முஸ்லிம்களாக, நல்ல முஃமின்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا وأجر والدنا من النار. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والكفرة والمشركين فانصرنا على القوم الكافرين. اللهم اغفر للمسلمين في فلسطين، اللهم اغفر للمسلمين في فلسطين، اللهم اغفر للمسلمين في فلسطين. اللهم اشدد وطأتك على اليهود، اللهم اشدد وطأتك على اليهود، اللهم اشدد وطأتك على اليهود. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.